இந்த வீடியோல GeoGebra சாஃப்ட்வேரை இன்டகிரேட் பண்ணி எப்படி வந்து ஒரு 3D ஸ்பேஸ்ல ஒரு பாயிண்ட்டை ஃபிளாட் பண்ணலாம், அந்த 3D ஸ்பேஸ்ல கூடிய பாயிண்டோட நேச்சர் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா www.geogebra.org அப்படின்னு என்ட்ரி பண்ணி நான் இந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். இதுல ஸ்டார்ட் கால்குலேட்டர்னு இருக்கு. நான் அதை கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா எனக்கு GeoGebra கால்குலேட்டர் ஷூட் வந்து ஓப்பன் ஆகும். எடுத்த உடனே எனக்கு 3D ஜியோமெட்ரி ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா நான் லாஸ்டா என்ன யூஸ் பண்ணோம் அது எனக்கு வந்து இப்போ பிரசன்ட்ல வந்திருக்கு. சப்போஸ் நீங்க இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கிராஃபிங் லிஸ்ட் வரும். அதுல உங்களுக்கு எது சூட்டபிளோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3D கால்குலேட்டர் எனபிள் பண்ணிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், கிரீனா இருக்கிறது ஒய் ஆக்சிஸ் அண்ட் ப்ளூல இருக்கிறது வந்து இசட் ஆக்சிஸ். இந்த டார்க்கா ஃபேட் ஆயிருது வந்து பாத்தீங்கன்னா XY பிளேன். சப்போஸ் ரைட் கிளிக் பண்ணி அந்த பிளேன் என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்கலாம். வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப ரைட் கிளிக் பண்ணி ஷோ பிளேன் கொடுக்கலாம். கிரிட் வேணாலும் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இதுதான் XY பிளேன் அப்படிங்க நமக்கு தெரியும். ஜஸ்ட் மவுஸ் வச்சு நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இன்புட் பார்னு தெரியும். இந்த இன்புட் பார் கிளிக் பண்ணோடனே பாருங்க நமக்கு ஒரு விர்ச்சுவல் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த கீபோர்டு மூலியமாவும் நம்ம மேத்தமெட்டிக்கல் இன்புட்ஸை இன்புட்டா கொடுக்கலாம். இப்போ 3D ஸ்பேஸ்ங்கிறதுனால நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 1,2,3 அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே இந்த கிராஃபிக்ஸ் ரொட்டேட் பண்ணி பாருங்க. இந்த ஏங்கிற பாயிண்ட் இங்க இருக்கிறத பார்க்கலாம். நீங்க அதோடைய கலர் சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் அதோடைய வேல்யூவை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்டோடைய பொசிஷன் என்னங்கிறது தெரியும். பாருங்க A = 1,2,3 இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் நமக்கு தெரியும். இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டை நீங்க கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி பாருங்க. எது வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இசட் வேல்யூ மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் 3D ஸ்பேஸ்ல இருக்கிறத நம்ம இங்க விசுவலா பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் எப்படி 3D ஸ்பேஸ்ல இங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இன்னும் நான் கொஞ்சம் மோர் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா என்ன பண்றேன்னா இந்த ஏங்கிற பாயிண்டோடைய எக்ஸ் கோஆர்டினேட் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நான் என்ன போறேன்னா எக்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்க எக்ஸ் காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ன்னு இருக்கு. இதே போல எனக்கு ஒய் கோஆர்டினேட் வேணும். இந்த ஒய் ஆஃப் கேபிட்டல் ஏன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்குது. அண்ட் இசட் ஆக்சிஸ் இசட் ஆஃப் கேபிட்டல் ஏன்னு கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோன்னே பாருங்க இந்த பாயிண்ட் XYZ நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்பனன்ட், ஒய் காம்பனன்ட் அண்ட் இசட் காம்பனன்ட் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3D ஸ்பேஸில் நம்ம பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா x = ஏன்னு நான் இன்புட் கொடுக்க போகிறேன். நமக்கு தெரியும் x = A அப்படிங்கிறது ஒரு லைன். பட் 3D ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தளத்தை குறிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த தளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி வழியாக செல்வதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, அடுத்தது பிங்கிற பிளேன் வரைய போகிறேன். அதை வந்து என்ன எடுத்துக்க போகிறேன்னா y = என்ன கொடுத்துருக்கோம், B, ஒய் கோஆர்டினேட் பின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். பாருங்க மற்றொரு தளம் கிடைச்சிருக்கு. அந்த தளமும் அந்த புள்ளி வழியாக செல்றதை நம்ம பார்க்கலாம். சப்போஸ் இதோட கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம பார்க்கலாம். இதோட கலரை நான் வந்து ஒரு ரெட் கலர் நான் மாற்றிட்டேன். ஸோ இந்த கலர் சேஞ்ச் பண்ணோடனே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க இது ப்ளூ கலர், இது ரெட் கலரில் அந்த பாயிண்டோட பொசிஷன் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்ன கொடுக்க போகிறோன்னா Z = Cன்னு கொடுக்க போகிறேன். கொடுத்தோடனே என்டர் கொடுக்குறோம் பாருங்க. மற்றொரு பிளேன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் டு இந்த XY பிளேனுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால இந்த மேலே ரைட் கிளிக் பண்ணி இதோடைய பிளேனையும் இந்த கிரிடையும் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க ஒரு முப்பரிமாண வெளியில ஒரு புள்ளியினோட அமைவிடம் அப்படிங்கிறது இந்த 3 தளங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புள்ளியை தொட்டு நகர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி அதோடைய பிளேனும் மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து GeoGebra சாஃப்ட்வேர் இன்டகிரேட் பண்ணி ஒரு 3D ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். அதே நேரத்தில் இதோடைய கலர் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதோட ஸ்டைலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்முடைய மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையாக அதை ப்ரூவ் பண்ணி காட்டலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.